ஸோ அலையன்ஸ் நான் உங்கள் நிதிஷ் தமிழ் கேம் பேசுகிறேன். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து அட்டோனோஸில் சர்வர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் லாபி வச்சு ஸோ அதில் பாட் எப்படி ஆட் பண்ணுறது, லேண்ட் கிளைம் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக வீடியோ வரும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி லாபி ஆட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணணும்னு தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு எபிசோட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோ நான் உங்கள் நிதிஷ், வெல்கம் டு நிதிஷ் தமிழ் கேமிங். மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள் வைஸ். ஓகே, வாங்க வீடியோக்கு போவோம். ஓகே, ஸோ உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அட்டோனோஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே இந்த எப்படி லாகின் பண்ணுறேன்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போதைக்கு நான் சர்வர் எப்படி கிரியேட் பண்ண மட்டும் சொல்லித்தரேன். இப்போ மேலே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜாவாவில் மட்டும் தான் நம்ம லாபி செட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஜாவா கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாவா செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கிரியேட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி ஒரு ஓன் சர்வர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் சேஞ்சு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ அதில் பேப்பர் பக்கெட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே சர்வர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த திருப்பி மேலே ஒரு சர்வர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் லாபிக்கு வந்துட்டீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணினா பேப்பர் எம்சின்னு இருக்குல்ல, இப்போனா கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ கீழே அந்த சர்வரை கிளிக் பண்ணிட்டு ப்ளகின்ஸ்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இப்போ ஸோ இது ப்ளகின்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளகின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறையா ப்ளகின்ஸ் காட்டும். ஸோ நான் சொல்கிற ப்ளகின்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சர்வர் வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ லாபி ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் ப்ளகின்ஸ் சொல்கிறேன், நான் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன ப்ளகின்ஸ் நான் நிறையா சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா ப்ளகின்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கோர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸோ ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, அதை இன்ஸ்டால் முடித்தோடனே இப்போ வந்து நீங்கள் அந்த சர்ச் பாரில் போயிட்டு கேசர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, கேசர் எம்சின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெட்ராக்னால அப்போ தான் உள்ளே வர முடியும். ஸோ அது ரெண்டும் தான் இதுக்கு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியான்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ விஐஏன்னு போட்டு அதில் சர்ச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வியா ஒன்று டவுன்லோட் பண்ணோம், வியா பேக்வேர்டு ஒன்று டவுன்லோட் பண்ணோம். ஸோ சைடில் கீழே ஒரு சின்ன லெட்ரு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பேப்பர் எம்சின்னு போட்டிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ அப்படி இருந்தால் டவுன்லோட் பண்ணோம். ஸோ ஏன்னா நம்ம வந்து பேப்பர் சாஃப்ட்வேர் தானே இன்ஸ்டால் பண்ணிக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாட்டேன். இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், வியா வெர்ஷன் வந்து பேப்பர் எம்சி இருக்குது. ஸோ அதில் லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா நம்ம வியா பேக்வேர்டு டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பேக் போயிட்டு கொஞ்சம் ஸ்கில்லில் ஸ்க்ரோல் பண்ணணும். ஸோ அதில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதில் பேப்பர் எம்சி வியா பேக்வேர்டு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இப்போ சர்வரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த வேர்ல்டுன்னு இருக்குது பார்த்துங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாபி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இருங்க, எனக்கு இப்போ அந்த ஜென்ரேட்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து லாபின் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லாபின் போட்டு டைப் பண்ணிட்டு நீங்கள் வேறு எதுவும் செலக்ட்லாம் பண்ணனா. ஸோ இப்போ ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஓகே, ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு வந்து லாபி வந்து அப்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி வரும், நம்ம லாபி அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதை உங்களோட ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபைல்னு, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு உங்களோட லாபி நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த லாபியை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாபி எப்படி ப்ரோ நாங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையா வழி இருக்குது. ஸோ நான் அதில் ஏதாச்சும் ஒரு வழி நான் வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த லாபி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 10 செகண்டுக்கு வந்து இது மாதிரி அப்லோட் ஆகும். ஸோ எனக்கு லேட்டாக எடுத்துச்சு, ஏன்னா எனக்கு அப்போதைக்கு வந்து நெட்டு எனக்கு அவ்வளோவா கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வர்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி மேலே ஒரு சர்வர் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லாபிக்கு வந்துட்டீங்க. இப்போ கீழே அந்த அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து ஜாவாக்கான உள்ள அட்ரஸ்ஸு. ஸோ நம்மளுக்கு பெட்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே கனெக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெட்ராக் ஐபி போட்டு காமிக்கும். ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் வந்து இப்போ மைன்கிராஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய் சர்வரில் போய் பேஸ்ட் பண்ணணும்.
ஓகே, கேமுக்குள்ளே வந்துட்டு அந்த சர்வரை கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் ஆட் டு சர்வர் கிளிக் பண்ணிங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பேரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வர் அட்ரஸும் ஐபி போர்ட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, அதில் ஆட் அண்ட் ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு ஸோ டவுன்லோடு கேட்கும். ஸோ அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சர்வர் வந்து கரெக்டாக லாபிலாம் எதுவும் கிளிச் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து இருங்க எனக்கு ஓகே லாபி வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்களா இதான் நம்மளோட லாபி. ஸோ ஓகே, சூப்பராக இருக்கா? ஓகே, இது வந்து நான் உங்களை வந்து வேறு எங்கேயாச்சும் இறக்கணும். ஸோ ஸ்பான் பாயிண்டில் இருக்கிறது நீங்கள் தான் போய் ஸ்பான் பாயிண்ட்டை தேடி போய் கண்டுபிடிக்கணும். ஓகே லாபி எதுவும் கிளிச்செலாம் ஆகலை. ஸோ ஏன்னா சில நேரத்தில் லாபி கிளிச் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் லாபியை டெலிட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் உள்ள ஆட் பண்ணிங்கன்னா ஸோ கிளிச் எதுவும் வராது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டியே வந்துச்சு, பரவாயில்ல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னோடய லாபி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து அந்த பாட் ஆட் பண்ணுறதுன்னு ஸோ நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். ஸோ பாட்டு லேண்ட் கிரைம்லாம் பாட்டை நான் சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம லாபி க்ரியேட் பண்ணுறது. ஓகே, பாய்.